இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 13:41. அசட்டைக்காரரை பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் நம்மளுக்கு நேரடியாகவும் கனவுலையும் பேசினாதான் நம்ம கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. வாரம் சர்ச்சுக்கு போய் பாஸ்டரையாக சொல்கிற வார்த்தைகளிலும் தேவன் இருக்காருன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. போதகர் பேசும்போது கவனிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த வார்த்தைகளை அதே இடத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் பைபிள் படிக்கும்போதும் சரி, இல்லை போதகர்கள் பேசும்போதும் சரி, செஞ்ச தப்புகளை குத்தி காட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆலயத்தை விட்டு பாதியிலே போயிடுவாங்க. பைபிளில் அந்த அதிகாரத்தை படிக்காமல் வேறு அதிகாரத்துக்கு தாவிடுவாங்க. தேவன் நம்மளை எந்த விஷயத்து மூலியமாக நம்மளை கண்டிச்சாலும் அதை ஏற்றுக்கணும். இப்படி நம்ம ஏற்றுக்காமல் இருந்தோம்னா நமக்கு தான் அழிவு வரும்னு சொல்கிறாங்க. அந்த அழிவை தேவனே கொடுப்பாரு. தேவ மனிதர்கள் மூலியமாக தேவன் பேசினாலும் அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்க பார்க்கணும். நம்மளை போல உள்ள மனுஷர் தானே, இவர் சொல்கிறதுல என்ன உண்மை இருக்க போகுதுன்னு அசட்டை பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க நமக்கு விவரித்து சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நாமளே அழிவை உண்டாக்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போது நம்ம அழிவை தேடி போகாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன்.